திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர். பிரதமர் ஹரணி கூறிய தகவல். தமிழர் பகுதிக்கு பேருந்தில் சென்ற சிறுமிக்கு நடந்த அசம்பாவிதம். ராணுவ சிப்பாயின் மோசமான செயல். பெண் கொடூரமாக சித்திரவதை. வீடொன்றில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. குளிக்கச் சென்ற 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம். சம்பவத்தால் அதிர்ச்சி. இலங்கையில் இன்றும் வீழ்ச்சியடைந்த தங்க விலை. நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி. யாழ் நெடுந்தீவில் வெடித்த மாபெரும் போராட்டம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நெடுந்தீவு மகாவலித்துறையில் நாளை ஆரம்பமான குறித்த போராட்டம் நெடுந்தீவு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று இறுதியில் பிரதேச செயலரிடம் ஜனாதிபதி, ஆளுநர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கான மகஜர்களை கையளித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் கடந்த பல தசாப்த காலமாக நெடுந்தீவில் காணப்படும் குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் மக்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக காணப்படும் நெடுந்தீவில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளையும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கவில்லை. குறிப்பாக தற்போது கடல் போக்குவரத்தில் ஈடுபடும் நெடுந்தாரகை படகில் 100 பேர் மாத்திரமே ஏற்றி செல்லும் நிலை காணப்படுகிறது. அதிலும் 80 பேர் அரசு உத்தியோகத்தர்களாக இருப்பதனால் பொதுமக்கள் 20 பேரை மாத்திரமே ஏற்றி செல்ல முடிகிறது. இதனால் நியமற்ற மற்றும் அவசர தேவை கொண்ட பொதுமக்கள் பயணிக்க முடியாது புறக்கணிக்கப்படும் நிலை தொடர்ந்து காணப்படுகிறது என தெரிவித்தனர். மேலும் பிள்ளைகளுக்கான கல்வி வேண்டும், சாராப்பட்டி நன்னீரை தாரிவார்க்காதே, வரிசை யுகம் எப்போது முடியும், சுத்தமான குடிநீர் வேண்டும், நெடுந்தாரகைக்குள் வதைக்காதே, மனிதர்களாய் நடத்து உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கருப்பு துணிகளை அணிந்தும் உளவு இயந்திரத்தில் கேலி சித்திரங்களை உருவாக்கும் வகையிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் செல்வராஜா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்த நிலையில் அவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்குரிய மகஜரை கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. நிதி அமைச்சினூடாக சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டி மல்வத்து மகாவிகாரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கான சர்வதேச ஒத்துழைப்புகளும் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக உள்ளோம். அதேவேளை தமக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படவுள்ளதாக கூறப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர பார்க்கிறார்கள். அது பாராளுமன்றத்திற்கு வரும் வரை நான் காத்திருக்கிறேன். ஏனென்றால் அப்போதுதான் அவற்றுக்கு பதிலளிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் பல கதைகளை சொல்கிறார்கள். மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி இருப்பது மிகவும் அவசியம். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் மாற்று அரசியல் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் முக்கியமானது. ஆனால் தற்போதுள்ள எதிர்க்கட்சி அதைத்தான் செய்கிறதா என்பதை நாமும் சிந்திக்க வேண்டும், மக்களும் சிந்திக்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பிரயாணிகளுடன் பயணித்த பஸ் வண்டியில் 14 வயது சிறுமி ஒருவருடன் பாலியல் சேட்டை புரிந்த புனானை ராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் ராணுவ சிப்பாய் ஒருவரை கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 20ஆம் தேதி புலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டியில் 14 வயது சிறுமி அவரது சிறிய தந்தையுடன் வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்வதற்காக பயணித்துள்ளார். அதேவேளை புனானை ராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் ராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீடு சென்று திரும்பியவர் அதே பஸ் வண்டியில் ஏறி சிறுமிக்கு அருகில் அமர்ந்து கொண்ட நிலையில் பஸ் வண்டி மன்னம்பட்டியை தாண்டி சென்று கொண்டிருந்த போது குறித்த ராணுவ சிப்பாய் சிறுமி மீது பாலியல் சேட்டை செய்ய முற்பட்ட நிலையில் சிறுமி அருகில் இருந்த சிறிய தந்தையிடம் முறையிட்டதை அடுத்து அவர் அந்த ராணுவ சிப்பாய் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து பஸ் வண்டியை சாரதி வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி பஸ் வண்டியில் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததை அடுத்து போலீசார் தாக்குதலுக்குள்ளான ராணுவ சிப்பாயை வைத்தியசாலையில்
வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் தாக்குதலை மேற்கொண்ட சிறுமியின் சிறிய தந்தையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ராணுவ சிப்பாய் நோய் குணமாகி வைத்தியசாலையில் இருந்து வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு வெளியேற முற்பட்ட போது அவரை கைது செய்தனர். பலாங்குடி பல்லேவல பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தனியாக இருந்த பெண் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபரை தேடுவதற்காக ரத்தினபுரி போலீஸ் நிலையம் மோப்பனாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிக சம்பவம் தொடர்பில் பின்னவல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை பிரதேசத்தில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் இனம் தெரியாத கும்பலால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் களுத்துறை இங்கிரிய ஹைக்கம் மீட்பிரிவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மூதாட்டி தனது வீட்டிலிருந்து ஆற்றுக்கு குளிக்க சென்ற போது வழியில் மறைந்திருந்த இனம் தெரியாத கும்பல் அவரை வழிமறித்துள்ளது. இதன்போது அவர்கள் மூதாட்டியை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியதுடன் அவரிடமிருந்த 2 சவரன் தங்க நகைகளையும் பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இக்கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தோட்டப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இன்றும் தங்க விலை வீழ்ச்சியடைந்துள்ளமை நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்து வருகிறது. அதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,672 விற்பனை செய்யப்படுகிறது. 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $74 விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை இலங்கையிலும் இன்று தங்கத்தின் விலை $2,000 வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,94,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,62,500 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $49,250 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $45,312 விற்பனை செய்யப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு வத்தளை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. லங்கா சதூச நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சருக்கு பிணை வழங்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வத்தளை நீதவான் கஞ்சனா என் சில்வா முன்னிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை $25,000 ரொக்கப்பிணை மற்றும் தலா $5 லட்சம் பெறுமதியான 4 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். லங்கா சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுக்கும் விசாரணைக்கு அமைவாக ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் சதோசா நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.